ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். ப்ரெட்டை வச்சு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாட்டு ஈஸியாட்டு எளிமையான முறையில் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு ப்ரெட் பாக்கெட் வாங்கியிருக்கேன். அரை கப்பு பால் ஆட் பண்ணியிருக்காங்க. அரை கப்பு பாலுக்கு அரை கப்பு மில்க் பவுட்ரு போடணும். மில்க் பவுட்ரு போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா கோகோனட் பவுட்ருங்க அதை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு கொஞ்சம் வேக வச்சு நம்ம கிண்டி இந்த மாதிரி திக்னஸாக எடுத்துக்கணும். உள்ளுக்க ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறத ஒரு குக்கரில் ப்ரெட்டை வச்சு நம்ம 2 நிமிஷம் வேக வச்சிடணுங்க. ஆவியில் வேக வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடஞ்சே போகாது. நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாதிரி கிடைக்குங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் சிரப்பு காய்ச்சிக்கலாம். 1 கப்பு சுகருக்கு 3/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காவை நச்சு போடுங்க. நச்சு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ப்ரெட் வந்து ஆறிடுச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம கொஞ்சம் பாட்டிலில் தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி சாஸ் பாட்டில் இருந்துன்னா சாஸ் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சு ஓரத்தில் இப்படி ஊற்றினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க. அல்ட்டைக்கா பச்சை தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஈஸியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ மசாலா வந்து உள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்பிங் பண்ணிக்கணுங்க. ஸ்டெப்பிங் பண்ணி ஓரத்தில் நல்லா ஸ்டிப் பண்ணி விட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க பண்ணுறதுக்கு. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் நம்ம ப்ரெட்டை போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோங்க. சட்டுன்னு வெந்துடும். அடுப்பு லோவாக வச்சுக்கோங்க. லோவாக வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சுட்டு நம்ம உடனே ஸ்வீட்டில் போட்டுடணுங்க. ஸ்வீட்டில் போட்டிங்கன்னா நல்லா ஸ்வீட் எடுத்துரும். சூட்டோடு போடும்போது இந்த மாதிரி முக்கி விட்டுக்கோங்க. 2 பக்கம் பெரட்டி போட்டிங்கன்னா நல்லா வந்துடுங்க. மிச்சம் இருக்கிறதையும் பண்ணி எடுத்தாச்சு. பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அட்டகாசமான சுவையில் ஸ்வீட் ரெடிங்க. மேலே லைட்டாக பாதாம் பிஸ்தா எதுனாலும் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க ப்ரெட் ஸ்வீட் கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.